وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. இப்போ நாங்கள் சூரால வருவோம். ரைட், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், இதுதான் முதலாவது வசனம். ரைட், இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பாவிக்கிறான் அலம் தர. ரைட், முதலாவது தரான்னு சொன்னா நீ பார்க்கிறாய் நிகழ்காலம், லம் தரன்னு சொன்னா நீ பார்க்கவில்லை இறந்த காலம். ரைட், இதுக்கு முன்னுக்கு ஒரு ஹம்சாவை போட்ட அலம் தர, நீ பார்க்கவில்லையா, இது இறந்த காலத்துல கேட்கிற ஒரு கேள்வி. நாங்க பார்ப்போம் தர. ரைட், இப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீங்க பார்க்கவில்லையா, அலம் தர, நீங்க பார்க்கவில்லையான்னு சொல்லி ஒருமையில அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இப்ப இது அல்லாஹ் தஆலா யாரை பார்த்து கேட்கிறான்? ரசூலுல்லாவை பார்த்து கேட்கிறானா, இல்லாட்டி அந்த இடத்துல இந்த குறைஷிகளை பார்த்து கேட்கிறானா, அல்லாஹ் தஆலா இல்லாட்டி எங்களை பார்த்து கேட்கிறாங்க? ரைட், உதாரணமா அல்லாஹ் தஆலா சூரா இஸ்ராவுல அல்லாஹ் தஆலா சொல்றான் வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா வலா தகுல் லஹுமா உஃப். ரைட், வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் தஆலா விதியாக்கினான் அவனை அன்றி வேறு யாரையும் வணங்கக்கூடாது, பெற்றோர்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா விதியாக்கினான். அவர்கள 2 பேர் அல்லது 2 பேர்ல ஒருத்தர் உங்களிடம் முதுமையை அடைந்த நிலை வந்தா நீங்க அவங்களுக்கு உஃப்னு சொல்லிடாதீங்க, வலா தன்ஹர்ஹுமா, நீங்க அவங்கள விரட்டிடாதீங்கன்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ரசூலை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று சொன்னா, ரசூலுல்லாஹ்க்கு இந்த வசனம் இறங்கும் போது உம்மா வாப்பா 2 பேருமே இருக்க இல்லை. ஆனா இந்த வசனம் குறிப்பா எங்களை நோக்கி பேசுது. ரைட், அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல பேரை விழிக்கிறார். ரைட், அல்லாஹ் தஆலா யா யா அய்யுஹன் நாஸ், ரைட், யா பனி இஸ்ராயில், ரைட், யா அஹ்லல் கிதாப், யா அய்யுஹன் நபி. ரைட், இப்ப அல்லாஹ் தஆலா பல பேரை விழிக்கிறான். சில இடங்கள்ல ஒரே விழிப்பு அல்லாஹ் தஆலா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆள்களுக்கு அது மிக பொருத்தமாக இருக்கு. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா நீங்க பார்க்க இல்லையா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கிறான்னு சொன்னா, நபி இந்த சம்பவத்தை பார்த்திக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நபி இந்த சம்பவம் நடக்கும் பொழுது நபி இருக்கே இல்லை. அப்ப எங்களுக்கு தெரியும் மொழியில அரபிக் லாங்குவேஜ்ல நாங்க தமிழ்லையும் நாங்க இதை பாவிப்போம் அல் மஜாஸ் என்று சொல்லி இருக்கு. அல் ஹக்கீகா அல் மஜாஸ். இப்போ ஹக்கீகான்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம் ஒரு ஆள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், ஒரு ரோட் போடுற ஒரு பாஸ், இந்த அந்த ரோட்டை போட்டாருன்னு சொல்லி சொன்னா அது ஹக்கீகா, அந்த வேலையை செஞ்சது அவர் தான், டிரெக்டா அவர் தான் செஞ்சது. இங்கிலீஷ்ல சொல்லுவோம் லிட்டரல் சொல்லி. ஆனா நாங்க சில நேரத்துல ஒரு ஜனாதிபதியை குறிப்பிட்டு சொல்லுவோம், இவர் செஞ்ச ஒரு வேலை என்னன்னு சொன்னா இவர் எல்லா ரோட்டையும் போட்டாருன்னு சொல்லி. இப்போ உண்மையில ரோட்டை போட்டது அவர் இல்லை, அந்த ரோட்டுக்கு காரணமா இருந்தது அவர். அதுக்கு சொல்றது அல் மஜாஸ்னு சொல்லி, இங்கிலீஷ்ல ஃபிகரேட்டிவ் ஸ்பீச்னு சொல்லி சொல்றது. ரைட், அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா 2 ஆடியன்ஸை நோக்கி அல்லாஹ் தஆலா பேசுறான். ஒன்று 2ன்னு சொல்றதை விட பல ஆடியன்ஸை நோக்கி அல்லாஹ் தஆலா பேசுறான். ஒன்று ரசூலுல்லாவை பார்த்து கேட்கிறான், நீங்க பார்க்க இல்லையா, நீங்க கேள்விப்பட இல்லையா, நீங்க உங்களுக்கு விளங்க இல்லையா என்று சொன்னா, அந்த சமூகத்துல இந்த யானை சம்பவம்ங்கிறது ஒரு பிரதானமான பேச்சு பொருள். ஏண்டா அவங்களுக்கு கலண்டர் ஒன்று இருக்கே இல்லை இதுக்கு முன்னுக்கு. ரைட், அப்ப அவங்க இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அவங்க சொல்லுவாங்க, அந்த யானை விஷயம் நடந்துச்சு, யானை படம் வந்துச்சு, அதுல இருந்து உல காலத்துக்கு முன்னுக்கு, அந்த யானை சம்பவம் நடந்ததுல இருந்து உல காலத்துக்கு பிறகுன்னு சொல்லி இந்த யானை சம்பவம் நடந்ததை அவங்களோட சமூகத்துல ஒரு பேச்சு பெரிய ஒரு தொனிப்பொருளாக இருந்துச்சு. அப்ப சின்ன பெரிய எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவம். அப்போ அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நபியே நீங்க கேள்விப்பட இல்லையா, உங்களுக்கு விளங்க இல்லையா? ரைட், அதே நேரத்துல அல்லாஹ் தஆலா இன்னொரு குரூப்பை பத்தி கேட்கிறான். ஏன்னு சொன்னா இந்த அந்த குறைஷிகள்ல இருந்த பிரதானமான இந்த இஸ்லாத்துக்கும் ரசூலுக்கும் எதிரியா இருந்த ஆட்கள் அந்த குறைஷிகள்ல இருந்த வயோதிபர்கள். அந்த வயோதிபர்கள் எல்லாருமே, உதாரணத்துக்கு வலீத் இப்னு முகீராவா இருக்கலாம், அபு ஜஹலா இருக்கலாம், அபு லஹபா இருக்கலாம், இவங்க எல்லாருமே இந்த சம்பவத்தை கண்கூடாக கண்ட ஆட்கள். அப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீங்க பார்க்க இல்லையா, நீங்க இதை பார்க்க இல்லையான்னு சொல்லி கேட்கிறான்.
ரைட். அடுத்தது வந்து ஆஹ் இப்ப இதுல அல்லா தாலா வந்து அலம் தரன்னு சொல்லி கேட்காம இதை இறந்த கால ஒரு வினையை வச்சு கேட்கலாம். நான் சொன்னேன் தரா என்று சொன்னா வந்து நீ பார்க்கிறாய், லம் தரன்னு சொன்னா நீ பார்க்கவில்லை. ரைட். அலம் தரன்னு சொன்னா நீ பார்க்கவில்லையா? ரைட். இத வந்து ரஐத்த என்று சொன்னா நீ பார்த்தாய், ரஐத்த என்று சொன்னா நீ பார்த்தியா? அப்ப அதுல இருந்து தான் நாங்க இந்த சூரா துவங்குது அரைத்த அல்லதி யுகதிபு பித்தி. ரைட். இதுக்கு முன்னுக்கு இத நெகட்டிவ் கேட்கிறேன்னு சொன்னா அமார ஐத்த நீ பார்க்கவில்லையா? அப்ப அல்லாஹ் தாலா அமார ஐத்தன்னு சொல்லி கேட்கையில அலம் தரன்னு சொல்லி கேட்டிருக்கிறான். இது வந்து டிரெக்டா நஹூல இலக்கணத்தில் அரபு இலக்கணத்துல ரெண்டுமே ஒன்று தான். ரைட். ரெண்டுமே ஒன்று தான். அதாவது நீ பார்க்கவில்லையா, நீ பார்க்கவில்லையா. ஆனா பலா பாயிண்ட் ஆஃப் வியூல ரைட். அதாவது மொழியில இந்த சொற்களை பாவிக்கிற பிரயோகத்துல வந்து சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்குது. அப்ப அதை இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க. எப்படின்னு சொன்னா வந்து அமார் ஆயித்தன்னு சொன்னா அது ஒரு இறந்த காலத்தை வச்சு கேட்கிற ஒரு கேள்வி. ரைட். அலம் தரன்னு சொன்னா வந்து நிகழ்கால சொல்லொண்டு எடுத்து அதுல இருந்து வரக்கூடிய இறந்த கால கேள்வி. வரைத்தல்லதி கதிபு பித்தி சொல்லி நாங்க சூரா மாவுன்ல ஓதுறோம். ஏன்னா அரைத்தல்லதி கதிபு பித்தின்னு சொன்னா அல்லாஹ் தாலா அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை மார்க்கத்தை பைப்பிக்கிறவனே நீ பார்க்கலையா? அல்லாஹ் தாலா அந்த இடத்துல அபு ஜஹலையோ அபு லஹபையோ அல்லது வலித் இப்னு முகீராவையோ ரைட் இவங்களை யாரையோ ஒருத்தர் அல்லாஹ் தாலா சொல்லுறான். அது ஒருக்கா நடந்த சம்பவம். ரைட். ஆனா இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில அந்த அப்ப நடந்திருந்தாலும் அதனுடைய தாக்கம் தொடர்ச்சியாக நிகழ்காலத்துல உள்ள ஒரு வினையை வச்சு அல்லாஹ் கேட்டிக்கிறதால உலமாக்கள் சொல்றாங்க இதனுடைய தாக்கம் தொடர்ந்தும் இருக்குது. அதாவது அல்லாஹ் தாலா அப்ரஹாக்கு மட்டும் செய்ய இல்லை, பின்னால வந்த எல்லா அடக்கு முறையாளர்களுக்கும் அல்லாஹ் தாலா இதை செஞ்சான். எங்களுக்கு தெரியும், இந்த கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு ஹிட்லர் உலகத்துல ஒரு பெரிய வல்லரசாக எல்லாரையும் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தான். அவனுக்கு அல்லாஹ் தாலா எப்படியான ஒரு முடிவை கொடுத்தாண்டு பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கும் நாங்க பார்க்கிறோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய வல்லரசுகள் வந்து இந்த வரலாற்றை மீட்டுறாங்க. ரைட். இந்த வரலாற்றை மீட்டுறவங்களுக்கு வந்து அல்லாஹ் தாலா வந்து இந்த சூறாவை விளங்கப்படுத்துற என்னோட உஸ்தாத்கள்ல ஒருத்தர் அவர் சொல்லுறாரு, ஹிய சூரத்துன் ஃபீஹா இப்ரத்துல் லிகுல்லி தாயியத்தின் முத்தகப்பிரின் வ முத்தஜப்பிரின் ஃபீ குல்லில் உசூரி வல் அஸ்மான். ரைட். இந்த சூரா இதுல எல்லா அடக்கி ஆளக்கூடிய பெருமை பிடிச்ச ரைட் வரம்பு மீறிய கூடியவனுக்கும் எல்லா காலத்திலையுமே இந்த சூறாவுல படிப்பினை இருக்குது. ரைட். அந்த அப்ரஹாக்கு மட்டும் இல்ல இது படிப்பினை, இது இந்த காலத்திலும் அல்லாஹ் தாலா திருப்பி இதை செய்யறான். எப்படி அப்ரஹாவை அல்லாஹ் தாலா அவன் கைதை மாத்தினானோ எங்களுக்கு தெரியும். வந்து இன்றைக்கு வந்து இஸ்ரேல்ல இப்போ எப்படி இஸ்ரேல்ல ஒருத்தரை கொண்டா அவன் 100 பேரை கொண்டுட்டு வருவான். கைதிகளுக்கான இந்த பரிமாற்றம் நடக்கிற நேரத்துல கூட ஒரு பலஸ்தீன் மக்கள்ல இருந்து அந்த இஸ்ரேல்ல ஒருத்தர் பிடிப்பட்டதை விடுவிக்கிறதுக்காக வேண்டி பிடிப்பட்ட 100 பலஸ்தீனியர்களை விடுவிப்பார். அப்ப அப்படித்தான் அவன் இது இருந்துச்சு. அண்மையில இந்த சம்பவத்துல இஸ்ரேலோட ஒபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் படி, நியூஸ் படி இதுவரைக்கும் காசாவில் வந்து 10,000க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய படைகள் இறந்தோ நிரந்தர நோயாளியாகியோ மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி அவனோட ஒபிஷியல் நியூஸ் சொல்லுது. அப்ப அப்படின்னு சொல்றப்ப அல்லாஹ் தாலா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லஸ். காசா எப்படி திருப்பி காசாவை புனருத்தாரணம் செய்யறது கஷ்டமோ அதே போல இஸ்ரேலுங்கிறது மறுபடியும் இதுக்கு தனக்கு தேவையான படைப்பலத்தை பெற்றுக்கொள்றது தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் நிற்கிறதுங்கிறது கஷ்டம். அல்லாஹ் தாலா இந்த வரலாற்றை அல்லாஹ் தாலா மீற்றத்தை அல்லாஹ் தாலா இதுல அலம் தர என்று சொல்லி சொல்றாங்க. அலம் தரன்னு சொல்லி அல்லாஹ் தாலா கேட்கும் பொழுது இங்கன்னா வந்து நாங்க நீங்க பார்க்க இல்லையா, சம்பவம் நடந்துச்சு பார்க்க இல்லையா? அல்லாஹ் தாலா எப்படி கேட்கிறான்? இந்த சம்பவம், இந்த கேள்விக்கு பின்னால வந்து ஆச்சரியம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ரைட். இப்ப நாங்க கேட்போம் இல்லையா,
என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க பார்க்க இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்களா? அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. இல்லையா? அப்ப இந்த இந்த ஆச்சரியத்த வெளிப்படுத்துறது என்ன நடந்துச்சுது? அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நபியே நீங்க பார்க்க இல்லையா? ரைட்? எப்படி எப்படி அடி அவங்களுக்கு? யாருக்கு? அப்ரஹாட யானைப்படைக்கு. ரைட்? இன்னொரு வகையில இத எப்படி சொல்லுவோம்? அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்க பார்க்க இல்லையா? அதுதான் இவங்களுக்கும் நடக்கும். யாருக்கு? குறைஷியலுக்கும் நடக்கும். ரைட்? அப்ப இந்த கேள்வி வெரி சீரியஸ். ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துற இன்டிரெக்டா குறைஷியலுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை கொடுக்கிற, ரைட்? அதே மாதிரி ரசூலுல்லாக்கு ஒரு பஷீரத்தாக ஒரு நன்மாராயமாகத்தான் இந்த அல்லா தஆலா கேள்வியை கேட்கிறான். நீங்க பார்க்க இல்லையா என்ன நடந்துச்சு அவங்களுக்குன்னு சொல்லி. ரைட் ரைட். அடுத்தது அல்லா தஆலா கேட்கிறான் கைஃப, எப்படி செஞ்சான் அல்லாஹ் தஆலா? கைஃப ஃபஅல ரப்பு. ரைட். அப்ப கைஃபன்னு சொல்லி சொன்னா எப்படி செஞ்சான், என்ன செஞ்சான் இல்ல. அப்ப என்ன செஞ்சான், என்ன செஞ்சான்னு கேட்டா யானை அழிச்சிட்டு போச்சு. ஆனா அல்லாஹ் தஆலா எப்படி செஞ்சான்? நாங்க சொல்லுவோமே தமிழ்ல எப்படி அடின்னு சொல்லுவோம். எப்படி அடின்னு சொன்னா அந்த அந்த சம்பவத்துக்கு பின்னால ஒரு பெரிய வெயிட் ஒன்று இருக்குது. ஏன்னா அப்போ அந்த அந்த பின்னணி எல்லாத்தையும் வச்சு அல்லாஹ் தஆலா எப்படி அவங்களோட திட்டத்தை அல்லாஹ் தஆலா தவிடுபடி ஆக்கினான். ரைட். அடுத்த சொல் ஃபஅல. ஃபஅலன்னு சொன்னா 3 சொற்கள் இருக்குது. ஃபஅல, அமில, ஜஅல. ரைட். ஃபஅலன்னு சொன்னா ஒரு செய்யக்கூடிய எந்த வேலையை நாங்க யோசிச்சு செஞ்சாலும் யோசிச்சு செய்யாட்டியும், முயற்சி செஞ்சு ஒரு வேலையை செஞ்சாலும் முயற்சி செஞ்சு வேலையை செய்யாட்டியும் அது ஃபஅல. ரைட். ஆனா அமிலன்னு சொன்னா யோசிச்சு முயற்சி செஞ்சு செய்யறது. ஜஅலன்னு சொன்னா ஒரு பொருளை எடுத்து இன்னொரு பொருளா மாத்துறது. ரைட். இப்ப ஜஅல அமில எல்லாம் ஃபஅலைக்குள்ள வந்துரும். ரைட். ஆனா ஃபஅல அமிலைக்குள்ள போகாது. ரைட். அப்ப அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆன்ல தான் செய்யக்கூடிய எதையுமே அல்லாஹ் தஆலா அமில்ன்னு சொல்லி இல்லை. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி ஆத். ரைட். ஃபஆலுல் லிமா யுரித். ரைட். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை செய்யறன்னு சொன்னா அது ஃபஅல. எந்த எஃபர்ட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா செய்யறான். இன்னொரு பாயிண்ட் ஒன்று இமாம்கள் மேக் பண்றாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல அமில் என்று பாவிச்சு இன்னொரு இடத்துல ஃபஅல் என்று பாவிச்சா, ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா யோசிச்சு செஞ்சான், ஒரு இடத்துல யோசிக்காம செஞ்சான்ட்டு மீனிங் வரும். அல்லாஹ் தஆலா எல்லா இடமும் அவனுக்கு ஒரு ஹிக்மா ஒன்று இருக்கும். அவன் என்ன செஞ்சாலும் ஆனா அவன் எஃபர்ட் இல்லாம செய்வான். அப்ப அல்லாஹ் தஆலா அலம் தர கைஃப ஃபஅல, எப்படி உங்களோட ரப்பு செஞ்சான். ரைட். அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான் ரப்புக். அப்ப ரப்புன்னு சொல்லி உடனே எங்களுக்கு தெரியும். அதுல அல் முன்இம், அல் கையும், ரைட், அல் முரப்பி இதெல்லாம் இருக்குது. ஆனா எங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது என்ன? எஜமான். அல்லாஹ் தஆலா சொன்ன உடனே முதலாவது மெயினான மீனிங் எஜமான். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ரப்புக்குன்னு சொல்லிக்கிறான். உன்னுடைய அரசன், உங்களுடைய நபியே, உங்களோட எஜமான். ரைட். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ரப்புன்ற சொல்ல ஏன் அல்லாஹ் தஆலா பாவிச்சுக்கிறான்னு சொல்லி இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க. ரைட். அல்லாஹ் தஆலா இதை செஞ்சான்னு சொன்னா அது ஒரு வரலாற்று சம்பவம். எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு யானை ஸ்டோரி தானே இது, நீங்க சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ரைட். ஆனா அல்லாஹ் தஆலா அதை சொல்ல வர இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான் உங்களோட ரப். ரைட். நான் எஜமான், நீங்க அடிமை, நான் அத்தாரிட்டி. ரைட். இப்ப நேரத்தில் நாங்க ஒரு பஸ் அவர் ஹாஜியார்னு சொல்லி பேர் சொல்றேன்னு சொல்லுவோம். ஹாஜியார் சொல்லிக்கிறாரு உங்க எல்லாரையும் வேலைக்கு டைமுக்கு வரட்டுமான்னு சொல்றதுக்கும், பொஸ் சொல்லிக்கிறாரு உங்க எல்லாரையும் டைமுக்கு வேலைக்கு வரட்டுமான்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட். அப்போ பொஸ்ன்னு சொன்ன உடனே அங்கே ஜஸ்ட் அது தகவலா சொல்லப்பட இல்லை, அது ஒரு கொமாண்டாக சொல்லப்படுது, ஒரு கட்டளையாக சொல்லப்படுது. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ரப்புன்னு சொல்ல பாவிச்சிக்கிறான். ஏன்னு சொன்னா இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க எல்லாம் லிசன் பண்ணணும், நீங்க கேட்கணும். ரைட். அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான் ரப்புக், நபியை பார்த்து சொல்றான் உங்களோட ரப். அப்ப இந்த சம்பவம் நடந்தது எந்த காலகட்டத்துல? இது மக்கா காலகட்டத்தில். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தொடர்ச்சியாக குறைஷிகள் நோவினப்படுத்தி கொண்டு அவங்களோட ஏகத்துவத்தை பொய்ப்பிச்சு கொண்டு இருக்கிற காலம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த யானை படையை அழிச்சானே அவன் உங்களோட ரப் தான்.
நபி, அந்த ரப் உங்களோட தான் இருக்கிறான். சரி, ஆக அந்த ரப் தான் அந்த ரப் வந்து உங்களையும் பாதுகாப்பான். ரைட்? உங்களுக்கு இதுல வெற்றி இருக்குது. இதால ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பஷீரத் உண்டு, ஒரு நன்மாராயம் உண்டு. இது உங்களுக்கு வெற்றி இருக்குது. ரைட்? இது அந்த யானைப்படையை தோக்கடிச்சவன் உங்களோட இருக்கிறான். ரைட்? அடுத்தது வந்து அஸ்ஹாப். ரைட்? அஸ்ஹாப்னு சொன்னா வந்து என்ன உங்களுக்கு தெரியும்? நண்பர்கள் அல்லது வந்து வாசிகள். அஸ்ஹாபுல் ஜன்னா, அஸ்ஹாபுன் நார் அல்லது அஸ்ஹாபுல் கரியா, ஊர்வாசிகள். ரைட்? அல்லது நண்பர்கள், தோழர்கள். ஏன்னா அப்ப இவங்கள் டிஸ்கஸ் பண்றாங்க, இதுல அல்லாஹ் தஆலா அம்லாக்னு சொல்லி யூஸ் பண்ண இல்ல. மாலிக் மலிக்னு படிச்சோம் இல்லையா? ரைட்? மாலிக் மலிக்னு படிச்சல. மாலிக்ட ப்ளூரல் தானே என்ன? அம்லாக். ரைட்? ஏன் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல வந்து அம்லாக்னு சொல்லி பாவிக்க இல்ல? ஏன் அஸ்ஹாப்னு பாவிக்கிறான்? இது ஒவ்வொரு சொல்லும் அங்கன ஒரு பெரியதொரு வெயிட் உண்டு கொடுக்குது. ரைட்? அஸ்ஹாப் அல்ஃபீல். அல்ஃபீல்னு சொன்னா என்ன? the elephant. ரைட்? அப்போ ஒரு இதுக்கான ஒரு தஃப்சீர் என்னன்னு சொன்னா வந்து இது குறிப்பிட்ட அந்த படையில இருந்த பிரதானமான மஹ்மூதுங்கிற யானையை குறிக்குது. ஓகே, ஒரு நிறைய யானை வந்தாலும் மெயினான மஹமூதுர ஆட்களுக்கு என்ன செஞ்சாண்டு பார்க்க இல்லையா? சரியா? ஆனா அதே நேரத்துல வந்து இந்த வந்து அல் குரான் அரபிக் லாங்குவேஜ்ல வந்து அல்ல பாவிக்கிறதுக்கு பல 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 விளக்கங்கள் இருக்குது. ரைட்? ஒரு வகைய ஒரு கேட்டகரிய சொல்றதுக்கும் அலிஃப்லாம் ஜின்சின்னு சொல்லி சொல்றது. அலிஃப்லாம் ஜின்சின்னு சொல்லி. ரைட்? ஒரு வகைய குறிக்கிறதுக்கு சூரா அர் ரஹ்மான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வன் நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். ரைட்? த ஸ்டார், த ட்ரீ. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை சொல்றானா அல்லது ஒரு குறிப்பிட்ட மரத்தை சொல்றானா? இல்ல. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நட்சத்திர வகைகள், மர வகைகள், மரம்ங்கிற அந்த முழு கேட்டகரி அவ்வளவு பேருமே அல்லாஹ்க்கு என்ன செய்யறாங்க? சுஜூத் செய்யறாங்கன்னு சொல்லி. அப்ப அந்த 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 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இவங்க வந்து அஸ்ஹாபுல் ஃபீல், யானை வகைட ஆட்கள், யானை வகைய சேர்ந்த ஆட்கள். அப்ப ஒன்று வந்து இவங்க யானைகளோட மஹமூதுர அந்த ஒரு யானையோட கூட்டாளி அல்லது இது யானை கேட்டகரியில உள்ள ஆட்கள். அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். யானை வகையை சேர்ந்தவர்கள், யானை ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? அப்ப அப்படி பார்க்கும் பொழுது வந்து யானை மாதிரி பலமான ஆட்கள், யானை மாதிரி புத்தி இல்லாத ஆட்கள். ரைட்? அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல வந்து அஸ்ஹாப்னு பாவிக்கிறது மூலமாக அவங்கள என்ன செய்யறான்? அவங்களோட தரத்தை ஏளனப்படுத்துறான். அவங்களே ஏளனப்படுத்துறான். ரைட்? இன்னொரு அஸ்ஹாபுங்கிற அந்த உறவிக்குது தானே. ஒரு ஆள் வந்து சஹாபா, அடுத்தது அடுத்த ஆள். என்ன, இப்ப நானும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னா ஒரு ஆள் ஃப்ரெண்ட் ஆயிப்பாரு, வந்து இன்னொரு வந்து சஹாபா. ரைட்? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அஸ்ஹாப். ரைட்? அப்போ இந்த உறவுல வந்து இமாம்கள் சொல்றாங்க, இந்த உறவுல வந்து அஸ்ஹாபுங்கிற ஒரு லெவல்ல கேட்டகரியில குறைஞ்சால், அஸ்ஹாபுங்கிறது கேட்டகரியில குறைஞ்சால் அடுத்தவரு கேட்டகரியில கூடுனால், நாங்க சொல்லுவோம் ரசூலுல்லாஹ் லெவல் மேல, சஹாபாக்கள் லெவல் கீழே. ரைட்? அதே மாதிரி சூரா கஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வதர்பு லஹும் மஸலர் ரஜுலைனி ஜஅல்னா லிஅஹதிஹிமா ஜன்னத்தைனி மின் அனாபிம் வஹஃபஃப்னாஹுமா பினக்லி வஜஅல்னா பைனஹுமா ஸர்ஆ கில்தல் ஜன்னத்தைனி ஆத்தத் உக்லஹா வலம் தظلم மின்ஹு ஷைஆ வஃஜர்னா خلالهما نهرا وكان له ثمر فقال لصاحبه وهو يحاوره انا اكثر منك مالا واعز نفرا. ரைட்? அப்போ ரெண்டு பேரோட வரலாறு அல்லாஹ் தஆலா சொல்லுறான். வந்து அதுல ஒருத்தருக்கு நாங்க வந்து 2 தோட்டங்களை கொடுத்திருந்தோம். அது வந்து திராட்சை தோட்டம், அதோட சூழல்ல சுற்றுவரட்சி பேர்ச்சப்பல அது இடைக்கையில பயிர். ரைட்? கில்தல் ஜன்னத்தைனி ஆத்தத் உக்லஹா வலம் தظلم மின்ஹு ஷைஆ வஃஜர்னா ஹிலாலஹுமா நஹரா. ரைட்? அதுல ஒவ்வொன்றும் வந்து அதோட அறுவடைகளை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருந்துச்சு. அதுக்கு இடையில இருந்து ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கு. வக்கான லஹு ஸமர், அதுல அவருக்கு பழங்கள், எல்லா வகையான பழங்களும் இருந்துச்சு. ஃபகால லிசாஹிபிஹி,
அவன் தன்னுடைய தோழனை பார்த்து சொல்றான், வஹுவ யுஹாவிருஹு அன அக்ஸரு மின்க மாலம் வ அஸ்ஸு நஃபரா. ரைட். அப்போ வகான லஹு ஸமரும் ஃபகால லி சாஹிபிஹி. அப்போ இதுல ஒரு ஆள் வந்து என்ன தோட்டம் துறவெல்லாம் வச்சுக்கொண்டு ஸ்டேட்டஸ்ல மேலே இருக்கிறாரு. ஒரு ஆள் வந்து அவரோட கூட்டாளி சாதாரண ஆள். அவரை பார்த்து தான் சொல்றாரு, ஏன்னா அவர் உரையாடி கொண்டிருக்கும் போது அன் அக்ஸரு மின்க மாலம் வ அஸ்ஸு நஃபரா. ரைட். நான் உன்னால பணத்தாலையும் மனித பலத்தாலையும் பொருளாதாரத்தாலையும் நான் மேலே இருக்கிறேன் என்று சொல்றேன். அப்போ ஒரு ஆள் சஹாபாங்கிற ஆள் வந்து கீழே. அப்போ இமாம்கள் சொல்றாங்க வந்து இங்க அல்லாஹ் தஆலா யாருடைய சஹாபாக்கள் சொல்லிக்கிறான், யாருடைய சஹாபாக்கள் சொல்லிக்கிறான் வந்து வந்த படைய வந்து யானைகளோட சஹாபாக்கள். அவை யானையை விட ஈக்கிற ஆட்கள், இத யானை வந்து ஈக்கிற ஆட்களை விட லெவல்ல அந்தஸ்துல கூட மேல இருக்குது. ரைட். யானைகள் என்ன செஞ்சுது, முன்னுக்கு போவேலாதுன்னு சொல்லி முரண்டு பிடிச்சுது. ரைட். அப்ப யானைக்கு இருந்த அறிவு கூட இவனுக்கு இல்ல. ரைட். அப்ப அல்லா தாலா அந்த இடத்துல அஸ்ஹாப்னு சொல்லி அல்லா தாலா பாவிக்கிறது மூலமாக இவ்வாறு அஸ்ஹாபுல் ஃபீல், யானை மாதிரி ஆட்கள். ரைட். இல்ல யானை விடும் என்ன அராஃப்ல அல்லா தாலா சொல்றானே, வலக்கது ஜரனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் ஆயுனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அப்ப மனுஷர்ல ஈக்கிறாங்க என்ன, இந்த மிருக படைப்புகளை விட மோசமான ஆட்கள். அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்களுக்கு உள்ளங்கள் இருக்குது, யோசிக்க மாட்டாங்க, காதிக்குது கேட்க மாட்டாங்க, கண்ணிக்குது பார்க்க மாட்டாங்க. சரியா? காதிக்குது லகும் குழு, அவங்களுக்கு உள்ளங்கள் இருக்குது, விளங்கி கொள்ள மாட்டாங்க. ரைட். அவங்களுக்கு பார்வைகள் இருக்குது, அவங்களுக்கு சரியாக அதனை கொண்டு பிரயோஜனமானது அவங்களுக்கு பார்க்க இயலாது. அப்ப அந்த மாதிரி ஆட்கள். அப்ப யானைக்கு விளங்குறது கூட இவங்களுக்கு விளங்க இல்லை. ரைட். அப்ப என்ன அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். ரைட்.